தனக்கென்று அடிமைகளை ஏற்படுத்திக் கொள்ளாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதற்கு முன்னால ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துருந்தோம். அதாவது இறைவனுடைய தன்மையா இருக்கக்கூடாத விஷயம் அப்படின்னு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கருதக்கூடிய ஒரு கருத்தை ஒரு சகோதரர் பதிவு செஞ்சிருக்காரு. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கென்று அடிமைகளை ஏற்படுத்தி கொள்ளாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்ற ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருந்தாரு அவருடைய கருத்தா. அதாவது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பைபிளுடைய தேவன் தன்னை பிதா என்று அழைப்பதை அனுமதிக்கிறார். அல்லாஹ் மனிதர்களை அடிமைகள் என்று அழைக்கிறார். இதனால அல்லாஹ் இறைவனா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை அநேக கிறிஸ்தவர்கள் முன்வைப்பதை நாம பார்த்திருக்கோம். இப்போ இது குறித்து பைபிள் என்ன சொல்கிறது? இவங்க வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்து நியாயமானதுதானா, பைபிளுக்கு உட்பட்டதுதானா என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ லிங்க்ல நாம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே, நீர் கூறுங்கள், புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியதே. அவனுக்கு யாதொரு சந்ததியும் இல்லை. அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு கூட்டாளி ஒருவரும் இல்லை. அவன் பலவீனனாக இருக்கின்றான் என்று கூறுவதற்கும் இல்லை. அவனுக்கு உதவியாளன் ஒருவனும் இல்லை. ஆகவே அவனை மிக மிக பெருமைப்படுத்தி கூறுவீராக. இன்னும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் ஒப்பற்ற தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரை பின்பற்றி வாழும் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என இந்த பதிவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது இறைவனுக்கு மனிதன் அடிமையாக இருப்பது என்பது அனைத்து வேதங்களிலும் அனைத்து கோட்பாடுகளிலும் உள்ள ஒன்றே. குர்ஆன் புதிதாகவோ அல்லது அல்லாஹ் புதிதாக மனிதர்களை அடிமை என்று அழைக்கவில்லை. உதாரணமாக பைபிளின் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன்னை தேவனுடைய அடிமை என்று அடையாளப்படுத்துகிறார். இன்னும் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் லோத்து தன்னை தேவனின் அடிமையாக அறிமுகப்படுத்துகிறார். ஆதியாகமம் 32:10 யாக்கோபு, மோசே உபாகமம் 3:24 யோசுவா தன்னை யோசுவா 5ஆம் அதிகாரம் 14 என தேவ மனிதர்கள் அனைவரும் தங்களை அடிமை என்று அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இதை நாம் தாவீதை குறித்து சங்கீதம் 119:17ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இன்னும் மரியாள் தன்னை புதிய ஏற்பாட்டு லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே தான் தேவனுடைய அடிமை என்பதை அங்கே பிரகடனப்படுத்துகிறார். மனிதர்கள், தேவ மனிதர்கள், தங்களுடைய முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள் என அனைவரும் தங்களை தேவனுடைய அடிமைகள் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். தேவனும் மனிதர்களை அடிமைகள், அடியார்கள் என்று அழைத்த ஏராளமான வசனங்கள் இன்னும் பைபிளில் நாம் தாராளமாக காணலாம். உதாரணமாக புதிய ஏற்பாட்டு பகுதியின் பெரும்பகுதிகளுக்கு சொந்தக்காரரான பவுல் தன்னுடைய ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்தோமேயானால் 22ஆம் வசனத்தில் நாம் இன்னும் அக்கருத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், அதன் முடிவோ நித்திய ஜீவன் என்பதாக அவர் பதிவு செய்கிறார். இன்னும் இயேசு மாமிசத்தில் வந்த தேவன் என்பதை ஆதாரமாக குறிப்பிட கிறிஸ்தவர்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அதிகமாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தின் அடிப்படையில் கூட மனிதர்கள் அடிமைகள் என்று சித்தரிக்கப்படுகிறது. உதாரணமாக அந்த வசனத்தை நாம் வாசித்தோமேயானால், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்றே அவருடைய மனித வருகையை பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் இதற்கு மறுப்பாக அவர்கள் பதிவு செய்யக்கூடிய வசனம் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால், ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை அவர்கள் பதிவு செய்வார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்பதாக இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அடிமைகள் அல்ல, புத்திர சுவீகாரத்தை உடைய புத்திரர்கள் தான், நாங்கள் பிதா என்று அழைக்க தகுதியானவர்கள் தான், அடிமைகள் அல்ல என்பதை அவர்கள் பதிவு செய்வார்களே. ஆனால் அவர்களுக்கு பதில் கொடுப்பதாக அவர்கள் வேத வசனங்களே உள்ளது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் பார்த்தோமே ஆனால், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான் என்று அவர்களுடைய வேதம் அவர்களுக்கு சொல்லுகிறது.
இன்னும் மேலும் சில வசனங்களை நாம் கூடுதலாக பார்ப்போமே. ஆனால் 2 பேதுரு 2 அதிகாரம் 19வது வசனத்திலே, தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறான் என்பதாக அவர்களுடைய வேதம் மிக தெளிவாக பதிவு செய்கிறது. இன்னும் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். அதாவது நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் துர்க்குணத்திற்கு மூடலாக இராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் என்பதாக தெளிவாக அந்த வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பைபிளில் பல இடங்களிலும் மனிதர்களை அடிமைகள் என்றும் அடியார்கள் என்றும் தேவனுடைய தாசர்கள் என்றும் மனிதர்கள் அழைக்கப்பட்டிருக்க, குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பதற்காக மட்டுமே இந்த கருத்து இத்துணை காலமாக சபைகளிலும் பிரசங்கங்களிலும் மறுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் இதை அடிப்படையாக கொண்டு எந்த அளவிற்கு அவர்களுடைய அறியாமைவாதம் இருக்கிறது என்றால், மனிதர்களை அடிமை என்று அடையாளப்படுத்தும் அல்லாஹ் இறைவனே அல்ல என்பதாக அவர்கள் வாதம் வைக்கிறார்கள். அவர்கள் வைக்கும் வாதம் சரியே, ஆனால் அவர்கள் முதலில் தேவன் அல்ல என்று கூற வேண்டியது பைபிள் பரிசுத்தாவியால் இந்த வசனங்களை கூறப்பட்ட அந்த கர்த்தரைத்தான் என்பதை நாம் இங்கு பதிவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற வீடியோக்களை இனியும் நாம் வெளியிட தயாராக இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.